கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெடோட கேரக்டர் எப்படி இருக்கு, இதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ண போறோம். அண்ட் இதோட ஃபண்டமெண்டல் ஆல்சோ நம்ம பார்க்கலாம். இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, ஃபினான்சியலாக எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம எங்கிருந்து பார்க்க போறோம்னா 2024 அந்த டைம் பீரியட்லேருந்து பார்க்கலாம். 2024 அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்திருக்கு, அங்கிருந்து கரண்ட் வரைக்கும் என்ன நடந்திருக்கு, கரண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, நான் இப்போ எந்த ஜோன் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2024ல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்டு பார்க்கணும். ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு, அப் சைடு இருக்கா டவுன் சைடு இருக்கான்னு பார்த்தோம்னா ஓவராலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு அப் சைடில் இருக்க விஷயத்த பார்க்க முடியுதா, புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த 2024 அந்த டைம் பீரியட்ல பார்க்கலாம். ஓகே, இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயத்த பார்க்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதை வந்து நம்ம ஹை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோமா. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க. இங்கிருந்து ஒரு ஹை, ஒரு புல் பேக் வந்துட்டு எகைன் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, எகைன் ஒரு புல் பேக் வந்துட்டு எகைன் அதனால ஹை போக முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போக முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட நெக் பாயிண்ட்டும் பிரேக் பண்ண முடியல. எகைன் பார்த்தீங்கன்னா போக ட்ரை பண்ணியிருக்கு, சேம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் வரைக்கும் தான் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியிற விஷயத்த பார்க்கலாமா. ட்ரெண்ட் லைன் எடுத்து நான் இந்த ஒரு 3 பாயிண்ட் கனெக்ட் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோஸையும் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு, இங்க வந்து எனக்கு ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் கிடைச்சிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா. ஓகே, இந்த ரைசிங் சேனல் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. பிரேக் டவுன் ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னது, அதுக்கு அடுத்து இருக்க சப்போர்ட் வரைக்கும் வரலாம். எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கு, இது ஒரு சப்போர்ட் இருக்கு, அண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு சப்போர்ட் இருக்கா. மொத்தம் பார்த்தீங்கன்னா இடத்துல நமக்கு ஒரு 2 சப்போர்ட் இருக்கு. இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம். ஓகே, இது சப்போர்ட் வரைக்கும் வரலான்னு தெரியுமா. ஓகே, இங்க பிரேக் டவுன் ஆகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நோட் பண்ணுங்க. சரி, இப்போ எப்படி நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வச்சுட்டு ஒரு புல் பேக் போயிட்டு எகைன் ஒரு புதுசாக ஒரு லோ. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணிட்டு புதுசாக ஒன்று லோ, எகைன் ஒரு புல் பேக் போயிட்டு புதுசாக ஒரு லோ வச்சிருக்கா. ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, எகெயின் அது ஹை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி வந்திருக்க ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து நமக்கு பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், எகெயின் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு வந்தது, இது வரைக்கும் வந்திருக்கு எகெயின். அப்போ இந்த இடத்துலயே நமக்கு பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுதா. பையர்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ வச்சிருந்தது, சடனாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் கொடுத்துருக்கா. இப்போ நம்ம என்ன இங்கே நினைக்கலாம், பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க, பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இந்த பாயிண்ட்ல இருந்துங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா. இங்கிருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு பட் க்ளோசிங் எங்கே வந்திருக்கு, சேம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள தானே வந்திருக்கு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு எகெயின் ஃபால் ஆக ஆரம்பிக்குது, திருப்பி என்ன ஆகுது, திருப்பி மேலே போகும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா பிரேக் ஆகிருக்க விஷயமா. ஒன்று இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், பாட்டம்ல இருந்து அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாமா ப்ரைஸ் ஆக்ஷனில். இது வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு பாயிண்ட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரெண்ட் லைன் எடுத்து இந்த ஹைஸ் ரெண்டையும் மார்க் பண்ணுறேன். திருப்பி என்ன நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிட்டு எகெயின் இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி புதுசாக ஒரு லோ வைக்கலாமா. எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதோ அப்போ வந்து ஃபர்தராக மூவ் ஆகிற சான்சஸ் இருக்கா. ஓகே, நமக்கு இந்த இடத்துல பாட்டம் அவுட்டு ஆகியிருக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில். சேம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா. ஓகே, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா என்ன நடக்கலாம், எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம். இங்கே என்ன இருக்குது, எகெயின் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா. புதுசாக நமக்கு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்க விஷயம் தான் பார்க்கலாமா. ஓகே, இந்த ஹை பாயிண்ட்ல பாருங்க, இங்க என்ன நடந்திருக்குன்னா சேம் பார்த்தீங்கன்னா பெரிய மூவலாக வராம கிராஜுவலா பார்த்தீங்கன்னா ஹை போயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா. இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியுதா. இப்போ என்ன நடந்திருக்கு இந்த பாயிண்ட்ல, நமக்கு வந்து ஒரு ரைசிங் சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயத்த பார்க்கலாமா. பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனலுக்குள்ள எவ்வளோ அழகா ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்காங்கிற விஷயம் பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு வந்தது ரைசிங் சேனல் தான். எகெயின் என்ன நடந்திருக்கு, எகெயின் ரைசிங் சேனல் தான் ஃபாலோ ஆயிருக்கு. அப்போ இதுல வந்து ரேசிங் சேனல் வந்து 2 டைம் வந்துருச்சா. அப்போ பாருங்க, இங்க ஒரு ரேசிங் சேனல், இங்க ரேசிங் சேனல் இருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் சேனல் எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் தி டைம் கீழே பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு 70% கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ரைசிங் சேனல் பிரைஸ் செக்ஷன்ல. இதுவே ஃபாலிங் சேனல் பார்த்தீங்கன்னா 70% மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து என்ன ஆயிருக்கு, எகைன் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்குது. புதுசா ஒரு லோ வைக்க ஆரம்பிக்குதா.
திருப்பி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இங்க இருக்கு. என்ன நடந்திருக்கு? அது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட். எகைன் நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னா, ட்ரெண்ட் லைன் நமக்கு எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எகைன் இந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்ட நான் மார்க் பண்ணி டிராக் பண்ணி விடுறேன். ஒண்ணு எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஃபால் ஆகலாம். புதுசா ஒரு லோ வைக்கலாம். ஏன்னா இங்க ஒரு லோ வச்சாச்சு. இங்க ஒரு லோ வச்சிருக்கு. திருப்பியும் கீழ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லோ வச்சுட்டு வரலாம். இது ஒண்ணு எதிர்பார்க்கலாமா? இன்னொரு விஷயம் என்னது? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா மேல மூவ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆயிட்டு திருப்பி என்ன நடக்குது? திருப்பி வந்து ட்ரெண்ட் கன்டினியூஷன் இந்த இடத்துல பார்க்கலாமா? புதுசு புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கா? ஓகே. இங்க சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் நமக்கு ஃபார்ம் ஆயி போயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்? இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவா ரியாக்ட் ஆகுமா? இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவா நடந்திருக்கா? எவ்வளோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா எடுத்திருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் மூவ் ஆகும்போதெல்லாம் இந்த ஒரு வெட்ஜ் பேட்டர்னுக்குள்ள மூவ் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? ஓகே. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? இந்த வெட்ஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் டவுன் ஆயிருக்கா? பிரேக் டவுன் ஆனா அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு? கீழயே இருக்கு அடுத்த சப்போர்ட். இங்க என்ன ஆயிருக்கு? அடுத்த சப்போர்ட் எடுத்திருக்கு. சேம் நமக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். என்னன்னா ட்ரெண்ட் லைன். இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. மார்க் பண்ணி விடுறேன். எப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதோ அப்போ வந்து மேல மூவ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன ஆகுது? திருப்பி இந்த சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணுது. ட்ரெண்ட் ஆக முடியாம திருப்பி கீழ வருது. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்த சப்போர்ட்ட தான் எடுத்து ட்ரெண்ட் லைன் இடத்துல பிரேக் ஆயிருக்கா? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா என்ன நடக்கும்? திருப்பி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுமா? அப்ப இங்க பாருங்க. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆயிருக்கா? எகைன் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ட்ரெண்ட் கன்டினியூஷனா? அப்ப இங்கேயும் என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ட்ரெண்ட் கன்டினியூஷன். அப்போ இதோட கேரக்டர் என்னங்கிறது புரிய வருதா? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி போகும்போது இதோட கேரக்டர் என்ன? இதோட ஸ்ட்ரக்சர் இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இங்க இருந்து பாருங்க. எகைன் ட்ரெண்ட் தான். திருப்பி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகாத விஷயத்த நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்னது? அப் ட்ரெண்ட். புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. லோ பிரேக் ஆகாம. தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து திருப்பி சேம் நெக் பாயிண்ட் பிரேக் ஆகாம நெக் பாயிண்ட்டயே சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட் எகைன் என்ன ஆகுது? ஒரு கன்டினியூஷன் தான். திருப்பி அப் சைடு மூவ் ஆகுதா? இந்த இடத்துல பாருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா மூவ் ஆயிட்டு போனது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி தெரியுதா? ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி புதுசு புதுசா பெருசு பெருசா ஹை வச்சுட்டு போனது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களா? இங்க எப்படி கிரீன் கலர் கேனல்ஸ் அதிகமா இருக்கு. பையர்ஸ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுதா? அப்ப நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்னது? செல்லர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? அகைன் ட்ரெண்ட் லைன்குள்ள பிரேக் ஆயிருக்கு. திருப்பி மேல என்ன ஆயிருக்கு? ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்க விஷயத்த இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே. அப்ப நமக்கு நீங்க ஃபேக் பிரேக் அவுட் ஆகி என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்க அந்த இடத்துல ரிஸ்க் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இங்க என்ன இருக்கு? ஒரு அதோட பார்த்தீங்கன்னா, போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அங்கேருந்து என்ன ஆகுது? அகைன் பார்த்தீங்கன்னா, குளோசிங் வந்து உள்ள வருது. இத நம்ம வீக்லில பார்த்தோம்னா வைங்களேன், வீக்லி குளோசிங் வந்து உள்ள இருக்கும். புரியுதுங்களா? வீக்லி குளோசிங் உள்ள இருக்கா? ஸோ அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம், ஹை அக்யூரசி. அத தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கேருந்து என்ன ஆகுது? திருப்பி கீழ குளோசிங் உள்ள வருது. பிரேக் டவுன் ஆகுது. இப்ப இந்த பிரேக் டவுன் ஆயிட்டு என்ன நடக்குது? திருப்பி புதுசா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி புதுசா ஒரு லோ வைக்கலாம்னு எதிர்பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு? எகைன் பார்த்தீங்கன்னா, மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. சேம் அதே ரெசிஸ்டன்ஸ் தான். அத தாண்டவே முடியல அதனால. இந்த ரெசிஸ்டன்ஸ தாண்ட முடிஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, தாண்ட முடியலையா? அப்ப திருப்பி என்ன ஆகுது? திருப்பி பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகும்போது பாருங்க, லோ எவ்வளோ பெருசா வச்சிருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு லோ வச்சது. திருப்பி ஒரு புல் பேக் போயிட்டு, பெரிய ஒரு லோ வச்சதா? திருப்பி ஒரு புல் பேக் போயிட்டு, திருப்பி கீழ வரும்போது என்ன நடக்குது? புதுசா ஒரு லோ வைக்கணுமா? இந்த இடத்துல வைக்க முடியல. அப்போ இந்த இடத்துல டபுள் பாட்டம் இருக்க விஷயத்த நோட் பண்ண முடியுதா? அப்போ இந்த இடத்துலயே பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நோட் பண்ணலாமா? பையர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்காங்க. நெறைய பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா, அதனால தான் புதுசா ஒரு லோ வைக்க முடியல. செல்லர்ஸ் அதிக கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்னா, ஈஸியா பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஒரு லோ விக்கும். அப்போ நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் தெரியுது. என்ன பாயிண்ட்டு? சேம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தெரியுதா? நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நான் டிராக் பண்ணி மார்க் பண்றேன். இத வந்து ட்ரெண்ட் லைனா மார்க் பண்றேன். இல்லன்னா பாட்டமா நான் நோட் பண்றதே. இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா? இத வந்து பிரேக் பண்ணுச்சு அப்புட்னா என்ன ஆகலாம்? திருப்பி பார்த்தீங்கன்னா, மேல மூவ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கா? புதுசு புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு. இதுல பாட்டம் அவுட் ஆகியிருக்கு. பாட்டம் அவுட் ஆயிட்டு ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுதா? அப்படின்னு பார்க்கணும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை வைக்கணுமா? வைக்க முடியல. திருப்பி புதுசா ஒரு லோ தான் வச்சிருக்கு. வச்சுட்டு எகைன் போம்போது பார்த்தீங்கன்னா, சேம் அதே ஜோன் வரைக்கும் தான் போயிருக்கா. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது? இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரலா ரீட் பண்ணும்போது இப்படி தான் ரீட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க இதுவரைக்கும் வரும், அதுவரைக்கும் வரும்னுலாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து பிரிடிக்ட்டே பண்ண முடியாது யாருனாலயும். அது எந்த மூவ்ல போகுதோ அந்த வேல போயிரணும்.
ஓகேங்களா? ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கோ அத போயிரணும். அதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்னா, சார்ட் ரீடிங் தெரிஞ்சிருக்கணும். அங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தானே பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் அதிகமா வந்துட்டாங்கடா, அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வெளில வர முடியும். இன்கேஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா. அதே செல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே இதுக்கு மேல லோ வைக்க முடியல. பையர்ஸ் அதிகமா இருக்காங்கங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா, சார்ட் ரீடிங் தெரிஞ்சிருக்கணும். அங்க என்ன நடக்குதுங்கிற விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் பேசுறது புரியுது அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியும். அதனால நான் தமிழ்ல பேசுனா உங்களுக்கு புரியுது. இல்ல உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கும்போது, நான் தமிழ்ல பேசினா உங்களுக்கு புரியுமான்னு கேட்டீங்கன்னா புரியாது. அதே மாரி தான். இங்க சார்ட் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட். சார்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சது அப்படின்னா, செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியுது. புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. ஒரே இடத்துலயே வந்தா வந்தா செல் ஆகுது. அப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ன்னு நம்ம சொல்லலாமா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் அதிகமாயிட்டாங்கங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த பாயிண்ட்லயே. என்ன ஆகுது? அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு லோ. திருப்பி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒண்ணு லோவா? எகைன் திருப்பி ஒரு லோ. திருப்பி என்ன ஆகுது? திருப்பி இவ்வளோ தூரம் லோ வச்சது. எகைன் பார்த்தீங்கன்னா, திருப்பி இதே ஜோன். ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, திருப்பி கீழ வரும்போது, இந்த லோவ பிரேக் பண்ணணுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா வந்த லோ. இது பிரேக் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் கிடையாது. அப்போ நமக்கு இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தெரியுறத பார்க்கலாமா? ஓகே. இங்கருந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இந்த பாயிண்ட் பிரேக் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இப்ப பிரேக் ஆகி இன்னைக்கு மூவ் ஆயிருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. பிரேக் ஆனா இது வரைக்கும் வரலாம். இன்னைக்கு குளோசிங் பார்த்தீங்கன்னா, அங்க வரைக்கும் வந்திருக்கு. இது எகைன் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 2 விஷயம் பார்க்கலாமா? ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஏரியா. பாட்டம் மட்டும் வெளிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வரைக்கும். இந்த பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். எகைன் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் போகுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். அதே மாரி இன்னொரு விஷயத்து இருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் நம்ம பார்த்திருக்கோம். இதோட கேரக்டர் என்ன? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி மூவ் ஆகுதா? அதே விஷயம் இங்க இருக்கு. இங்க ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா? அத நான் டிராக் பண்ணி எனக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அத நான் மார்க் பண்ணி விடுறேன். அப்போ எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு எனக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு மொத்தம் 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கா? அப்ப நான் என்ன எதிர்பார்ப்பேன்? 3வது பாயிண்ட்ல திருப்பி புதுசா ஒரு லோ வைக்கலாம்னு எதிர்பார்ப்போமா? பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளோசிங் வச்சிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி. அப்போ இது என்ன நடக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போதுல ட்ரெண்ட் கன்டினியூஷன் நடந்திருக்கா? இப்ப இங்கேயும் என்ன நடக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு? ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்லயும் இது மேல குளோசிங் வருதாங்கிறது பார்க்கணும். ஏன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம், ஹை அக்யூரசி. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா தெரியுது. செல்லர்ஸ் புதுசா லோ வைக்க முடியல. பையர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. அப்படிங்கிற விஷயம் தெரியுதா? இந்த ஒரு கேண்டில்ல பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ தூரம் செல் பண்ணிட்டு, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் கொண்டு மேல குளோசிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஓகே பையர்ஸ் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேங்களா? அப்ப திருப்பி என்ன நடக்கலாம்? திருப்பி பார்த்தீங்கன்னா, இதுல ட்ரெண்ட் கன்டினியூஷன் நடக்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப கரண்ட்டா என்ன நடந்துட்டு இருக்கு? இதுல ஸ்டார்ட்டிங்ல என்ன நடந்துட்டு இருந்தது? இதோட கேரக்டர் என்ன? இது எப்படி ரியாக்ட் பண்ணுது? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இது ஒரு விஷயத்துல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகே. இப்போ நீங்க இந்த சார்ட் ரீடிங் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ அதோட ஃபண்டமெண்டல் பத்தி பேசலாமா? இந்த கம்பெனி எசென்ஷியல் ஓகேங்களா? மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 1,28,269 கோடி வச்சிருக்காங்க. ஸோ இது லார்ஜ் கேப். இது நம்ம நிஃப்டி 50க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கும். ஏன்னா இது பெரிய மார்க்கெட் கேப் ஓகேங்களா? டாப் 50க்குள்ள பார்த்தீங்கன்னா, இது லிஸ்ட் ஆயிருக்கா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேப் 1,28,269.18 குரோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேப். பெரிய மார்க்கெட் கேப். இந்த இடத்துல பி ரேஷியோ பாருங்க 12.6 தான் இருக்கு. அப்ப இது பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப அதிகமா இருக்கா பி ரேஷியோ? எக்ஸ்பென்ஸா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது எக்ஸ்பென்ஸா இல்ல. ஓகேங்களா? அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்த பி ரேஷியோ பார்க்கும்போது தெரியுதா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பாருங்க. 10,134.08 crore பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. சேல்ஸ் குரோத் பாருங்க 61.17. ஸோ சேல்ஸ் குரோத்தும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கா. அதே மாரி ப்ராஃபிட் குரோத் பாருங்க 94.86 குடுத்துருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா 73.35% ப்ரமோட்டரும் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ROE பார்த்தீங்கன்னா 30.63 இருக்கு. ROCயும் பார்த்தீங்கன்னா 16.05% குடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னெல்லாம் தெரியுது? மார்க்கெட் கேப் நல்லா இருக்கு. பி ரேஷியோவும் ஓகே. நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. சேல்ஸ் குரோத்தும் நல்லா இருக்கு. ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்கு. ROC நல்லா இருக்கு. ROE நல்லா இருக்குங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? அப்படியே நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு வரலாம். இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ், எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 11.61% வச்சிருக்காங்க இதோட ஸ்டாக்க. டிஐஎஸ் 10.75% வச்சிருக்காங்க. பப்ளிக் 4.3% வச்சிருக்காங்க. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் 2022ல பாருங்க. 11,082 crore பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் இன்கம் வந்திருக்கு. அப்புறம் 2023ல 10,511. 2024ல 12,635. 2025ல 17,000.
2024ல 27,558 அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆயிருக்க விஷயத்த இந்த இடத்துல பார்க்க முடியுதா நம்மளால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பாருங்க. ஏன்னா டேக்ஸ் எல்லாம் பே பண்ணது போக அவங்க கையில எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2022ல 3,954 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. 2023ல 3,473 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2024ல 4,049 கோடி ப்ராஃபிட் வந்திருக்காங்க. 2025ல 5,200, 2026ல 10,134. இங்க 5,200ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 10,000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுதா? ஓகேங்களா. 2024ல நல்ல ரிசல்ட் வந்திருக்கனால தான் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த நெட் ப்ராஃபிட்ல இந்த ப்ராஃபிட் குரோத்ல பாருங்க 94.86% பார்த்தீங்கன்னா அதிகமா குடுத்துருக்காங்க. எப்போனா 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல. ஓகேங்களா. 2025லேருந்து 2026க்கு டிஃபரன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 94.06% பார்த்தீங்கன்னா 94.86% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதோட கடன் பார்க்கலாமா? கடனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வந்து அவங்க எப்பவுமே வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா அதிக கடன் இருக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி இதுலயும் இருக்கும். பாரோயிங்ல பார்த்தீங்கன்னா 2022ல கடன் 27,744 கோடி வச்சிருக்காங்க. 2023ல 30,388, 2024ல ரெடியூஸ் ஆயிருக்கு 26,508. அதே மாதிரி 2025ல 49,981, 2027ல 87,897.30 crore பார்த்தீங்கன்னா இவங்க பாரோ பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டார்டிங்ல என்ன நடந்துட்டு இருந்தது, இதோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. நீங்க இன்னும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இதை விட நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் அதில் காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.